ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு கிராமங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதிமுகவை பொறுத்தளவில் சிவி சண்முகம் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார் அப்படின்னா அதிமுக பலவீனப்பட்டிருக்கே தவிர வளர்ச்சி அடையவே கிடையாது. நேற்று சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் என நத்தம் விஸ்வநாதன் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருடைய கட்சி பதவியவும் தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்தது. தமிழ்நாட்டில் மூன்றாவதாக ஒரு கட்சி, ஒரு தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றினது. ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அவர்கள் திணறிக்கிட்டு இருக்கிறார். எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னாரோ, திமுகவை சொன்னாரோ, அந்த திமுக கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்ற கட்சிகளை வச்சு தான் அங்கே இருந்து இரவல் வாங்கி தான் இன்னைக்கு விஜய் முதலமைச்சராக இருக்கார். இல்லைன்னா அவரால் முதலமைச்சர் ஆகியிருக்கவே முடியாது. 108 இடங்களை வச்சு கவர்னர் மாளிகைக்கு ஒவ்வொரு நாளுமே போய்கிட்டு இருந்தாரே தவிர தனக்கு மெஜாரிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. அதற்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள் எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குடியரசு ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜய் முதலமைச்சராக ஆக்கினாங்க. நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்றது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் அந்த வாக்கெடுப்பில் விஜயினுடைய அரசு தப்பிச்சது. இது எப்படி தப்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் இல்லையா? அதிமுகவோட இரு குரூப்பாக இருக்குது. ஒரு பக்கம் சிவி சண்முகம் குரூப்பு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குரூப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றது. கடந்த 5 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இல்லாத கட்சி அதிமுக. மீண்டும் இன்னும் 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் போயிட்டோம்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் சொல்லி சிவி சண்முகம் குரூப் என்ன பண்ணாங்க, நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி அந்த பக்கம் போய் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அப்படின்னா சிவி சண்முகம் தான். அதிமுகவை பொறுத்தளவில் முதல்ல சிவி சண்முகம் பிள்ளையார் சொல்லி போட்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கினாங்க. அதற்கடுத்து செங்கோட்டையன் அவர்களை கட்சி விட்டு நீக்கினாங்க. இவங்களை நீக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள்ட்ட எந்த விதமான அந்த விளக்கமே கேட்கலை. நேற்று சிவி சண்முகம் சொல்கிறாரு, எங்களை நீக்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நீக்கினாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அது யாராக இருந்தாலும் பொதுச் செயலாளர் சொல்படி கேட்டு தான் அங்கே நடக்கணும். செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லி தீர்மானம் வேற நிறைவேற்றுறாங்க. இப்போ அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ சிவி சண்முகம் குரூப் என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சாங்க? எல்லாரும் ஒத்துமையாக தானே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக தானே சிவி சண்முகம் செயல்பட்டார். இருவருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக கவர்னர் மாளிகை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்லையும் வெளியாச்சு, நியூஸ் சேனல்லையும் அதிகமாக வெளியானது. இந்த பிரேக்கிங் நியூஸ் பூராமே பார்த்தீங்கன்னா கசிந்தது என்னவோ உண்மைதான். அதிமுகவும் திமுகவும் இணைந்து தான் இந்த ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்ல ஒரு செய்தி கசிந்த ஒன்று தான் செய்தி சேனல்கள் எல்லாருமே பிரேக்கிங் நியூஸாக போட ஆரம்பித்தாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, தொல் திருமாவளவன் அவர்களை இந்த முறை நம்ம முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் குரூப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் மட்டும் நம்ம ஆதரவு கொடுத்தா பத்தாது, மற்ற மேற்கொண்ட ஆதரவு வேணுமே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு கேட்க திமுக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் இப்படி ஆளுக்கு தான் போய் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க, திமுக ஆதரவு கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆக்குறதா இருந்தால் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
திமுகவுடைய எதிர்ப்புல தான் அதிமுகவே வந்து உருவானது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவினுடைய தலைவராக இருந்த கலைஞரை எதிர்த்து தான் இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியை ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சு திருமாவளவனை வந்து முதலமைச்சராக்குறதுக்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வெளியில் நடந்த செய்தி வெளியில் வந்தது எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை திமுக முதலமைச்சராக்குறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சாங்க, நாங்கள் தான் அதை தடுத்து நிற்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நடந்தது அது கிடையாது. திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சராக்கிறதுக்காக சிவி சண்முகம் குரூப்பு போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் யார் ஆதரவு கொடுப்பானோ திமுகன்னு சொன்ன உடனே அவர் வேண்டான்னு சொல்லிட்டார். இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, காமராஜ், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இப்படி நத்தம் விஸ்வநாதன், இப்படி முக்கியமான ஆட்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி விட்டு பிரிஞ்சுட்டாங்க. எதனால் பிரிகிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து தோத்துட்டாரு, அவர் தலைமையில் தொடர்ந்து ஒரு தோல்வி சந்திக்குது, எல்லாரையும் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுவோம்னு சொன்னோம், ஆனால் அவர் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க. அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 5 ஆண்டு காலம் வந்து நம்ம அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தோம், இப்பவும் ஒரு 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தோம்னா மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ அதிகாரத்துக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம ஒரு தனி குழுவாக பிரிஞ்சு நம்ம தாவேக்காவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா தாவேக்கா தரப்புலேருந்து நமக்கு ஒரு 4-5 அமைச்சர் பதவி வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம அரசியல் வாழ்க்கையை வந்து நீடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் தாவேக்காவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு சிவி சண்முகம் குரூப் வந்து தயாராகிட்டாங்க. நேற்று சட்டசபையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக சிவி சண்முகம் குரூப்பு செயல்பட்டாங்க, எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பு செயல்பட்டாங்க. அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தான்தோன்றித்தனமாக இது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், 26 பேரை கட்சியினுடைய இது பதவியிலிருந்து தூக்கி விட்டுறார். 26 பேரையும் யார் யார் என்னென்ன கட்சி பதவிகள் வகுத்தாங்களோ அவங்க அப்புறம் மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி, அமைப்பு செயலராக இருந்தாலும் சரி, இப்படி கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறார். சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, இது பொதுக்குழு செயற்குழு கூட்டி விவாதிப்போம் அப்படின்னு வந்து சொன்னால் அதுக்குள்ளே எங்களை வந்து நீக்கிட்டாரு, எங்களை நீக்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு வந்து செய்தியாளர் சந்திப்பு முன்னாடி அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அடுத்து எதிர்காலம் அவருக்கு வந்து இருக்காது, அடுத்து தாவேக்காவோட சேர்ந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து எதிர்காலம். இப்போ செயற்குழு பொதுக்குழுவை கூட்டணும், அப்படி விவாதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி சிவி சண்முகம் அவங்களுடைய குரூப் எல்லாமே 26 பேரை வந்து இன்றைக்கி கட்சி பதவியிலேருந்தே நீக்கி புதிதாக வந்து அந்த இடங்களில் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லா கட்சி பொறுப்புகள் எல்லாமே வந்து போட்டாச்சு. நாளைக்கு ஒரு செயற்குழு பொதுக்குழு கூடினாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் செயல்படுமே தவிர இங்கே சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக செயல்பட மாட்டாங்க. இப்போ சிவி சண்முகம் தரப்பு என்ன சொல்கிறாங்க, செயற்குழு பொதுக்குழு கூட்டுனா நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அங்கே பிரச்சனையை உருவாக்குவதற்கு சிவி சண்முகம் எல்லா முயற்சியுமே வந்து எடுக்கிறாங்க. இப்போ சிவி சண்முகம் பின்னாடி இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, காமராஜ், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், இவங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் அப்படின்னா நம்ம எப்படியாவது அமைச்சராகணும். அப்படி அமைச்சராகணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் ஒரே சாய்ஸு. இப்போ அவங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற கட்சிகளோடு ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து கூடுதலாக ஆதரவு கொடுத்தோம்னா கூடுதல் பலமாயிரும். அப்போ வந்து 5 வருடங்கள் வந்து ஒரு நிலையான ஆட்சியை வந்து கொடுக்கலாம், அப்போ நம்மளும் வந்து அமைச்சராகலாம் அப்படிங்கிற அந்த அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு, அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த சுயநலத்துக்காக சண்முகம் தரப்பு என்ன பண்ணுறாங்க, தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணியை வச்சு அவங்களுக்கான ஆதரவை வந்து தெரிவித்தாங்க. ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் யாராக இருந்தாலும் சரிதான், கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் தான் அவங்க வந்து கட்சி பதவியில் வச்சுருப்பாங்க. அப்படி கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படலை அப்படின்னா கட்சியினுடைய பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க.
234 தொகுதிகளிலுமே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் இங்கே குழுவாக பிரிந்து போனவங்க எல்லாருமே அவரவர் தொகுதிகளில் அவரவர் செய்கிறதுக்காக தான் பிரச்சாரமே பண்ணாங்க தவிர மற்ற மாவட்டங்களில் போய் எந்த விதமான தேர்தல் பிரச்சாரமே பண்ண கிடையாது. அப்போ தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதியிலும் வந்து சுற்றுப்பயணம் வந்து போகிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதிமுகங்கிறது என்னுடைய தலைமையில் தான் இன்னைக்கு வெற்றி தோல்விங்கிறது நிரந்தரம் கிடையாது. யாருக்கும் வெற்றி நிரந்தரம் கிடையாது, தோல்வி நிரந்தரம் கிடையாது, மாறி மாறி வரும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் இந்த கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை பார்த்து நாளை அரசியல் மாற்றம் ஏற்படலாம், ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படலாம். அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொல்றது இது ஏற்புடையதல்ல. அப்படியே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய பேச்சு அடிபடுது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெளிவாக வந்து சொல்லிட்டாரு, சிவி சண்முகம் தான் இந்த பிளவுக்கு முக்கியமான காரணம். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அவர் சி விஜயபாஸ்கர் இவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த கட்சியை வந்து எப்படியாவது குழப்பத்தில் கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் இந்த கட்சியை வந்து கெட்ட பேரை வந்து உண்டாக்கணும் சொல்ல நினைப்பில் தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. உண்மையான அம்மானுடைய விசுவாசிகள் அவர்கள் கிடையாது. இரட்டை இலை சின்னமும் உண்மை இது இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் இருக்குது. அவர் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். இப்போ சிவி சண்முகம் எடுத்த எந்த முன்னெடுப்புக்குமே வெற்றி அடைந்ததே கிடையாது. நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும். இன்னைக்கு சிவி சண்முகம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது கட்சிக்கு நல்லதில்லை. அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கினது உண்மையிலேயே வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. நன்றி, வணக்கம்.